ஹாய், வெல்கம் பேக் சாமி வைப்ஸ் டு மை ஃபர்ஸ்ட் வீடியோ. நான், அம்மா, அப்பா, நிவேதா 4 பேரும் சிவராத்திரி வர்றதுனால திருவண்ணாமலை ட்ரிப்புக்கு தான் கிளம்பிட்டோம். பஸ்ஸில் தான் போகணும். வீட்டிலேருந்து ஒரு 10 o'clock கிளம்பியிருந்தோம். 11 o'clockலாம் கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் ரீச் ஆகிட்டோம். சரியான வெயில். அங்கேருந்து இங்கே வரதுக்குள்ளேயே செம்ம டயர்ட் ஆகிட்டோம். என்ட்ரன்ஸ்லேயே ஒரு விளக்கு இருந்தது, பெருசாக நல்லா இருந்தது. அப்பா ஒரு பக்கம் டைம் ஆயிடுச்சுன்னு திட்டிக்கிட்டே முன்னாடி போக, அம்மாவும் நிவேதாவும் ஒரு பக்கம் அங்கே போய் நின்றுட்டு ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துடுறோன்னு சொல்லிட்டு அங்கே போய் 1-2 ஃபோட்டோஸ்லாம் கவர் பண்ணிவிட்டு உள்ளே கிளம்பிட்டோம். பிளாட்ஃபார்ம் நம்பர் 7 நினைக்கிறேன். எவ்ரி 10 minutesக்கு ஒரு பஸ் இருக்கு திருவண்ணாமலைக்கு. ஸோ அதனால திருவண்ணாமலை போகிறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எந்த டைம்ல வேணாலும் போகலாம். இந்த டைமிங் அந்த டைமிங்லாம் கிடையாது. கரெக்டாக நாங்கள் உள்ள போனோடனே ஒரு பஸ் ஸ்டார்ட் ஆச்சு. ஏறி உட்காந்து பிளேஸை பிடிச்சிட்டோம். எப்படா பிளேஸை பிடிச்சோன்னா அந்த தலையை பின்னி போடுவோன்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்பவே கண்ணை கட்டுது. கரெக்டாக 11 o'clock பஸ்ஸு கிளம்பி ஒரு 3:30க்கு அங்கே ரீச் ஆகிட்டோம். 3:30க்கு ரீச் ஆனோடனே லைனில் போய் நிற்க ஸ்டார்ட் பண்ணோம். ஆக்சுவலாக எங்களுக்கு இந்த லைனே சாமி லைனுன்னு தெரியாது. எதுக்கு இந்த லைனுன்னு நாங்கள் போய் கேட்க சொல்ல தான் சொன்னாங்க, இதுதான் சாமி பார்க்குற லைனுன்னு. என்ன பண்ணுறதுனே புரியல. எல்லாம் ஒரு 6 hours சாமி பார்த்துடலான்றாங்க. எங்களுக்கு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் அப்பா போய் நம்ம ஸ்பெஷல் தரிசனம்ல வேணால் கேட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் தரிசனம்ல போயிருந்தோம். அங்கே வந்து குடோனாக ஓப்பன் பண்ணியிருந்தாங்க, திருப்பதியில் பண்ணுற மாதிரி. அங்கேயுமே நாங்கள் 4 o'clock போய் 8:30க்கு தான் வெளியே வந்தோம். ஸ்பெஷல் தரிசனமே எங்களுக்கு 4 hours ஆயிடுச்சு. ஆனா அங்க டோக்கன் கொடுக்குற இடத்துல தான் எங்களுக்கு தெரியும் அதுவுமே ஃப்ரீன்ட்டு. ஆனா நிறைய பேர் அது தெரியாம அங்க நின்றுட்டு இருக்காங்க. முன்னாடியே இதை வந்து அலௌன்ஸ் பண்ணல. ஸோ இது அலௌன்ஸ் பண்ணியிருந்தா நிறைய பேர் கொஞ்சம் சீக்கிரம் பார்த்துருப்பாங்க. இது ஒரு ஃபால்ட்டா இருக்காங்க. பார்த்துட்டு வந்தாச்சு. கிரிவலம் சுத்த போலாமா? ஆக்சுவலா நாங்க திருவண்ணாமலைக்கு 15 years பிஃபோர் போனதுதான். அதோட இப்பதான் நாங்க போறோம். இவ்வளவு கூட்டம் இருக்கும்னு நாங்க நினைச்சு கூட பார்க்கல. கிரிவலம்னா இவ்வளவு கூட்டம் நடக்கும்னு நாங்க கனவுல கூட நினைக்கல. ஏன்னா அவ்வளோ காலியா இருக்கும் நாங்க போகும்போதுலாம். என்னன்னா இவ்வளோ கூட்டம், நடக்கவே ஸ்பேஸ் இல்லை. என்ன சாமி, ரொம்ப கால் வலிக்குதா? இன்னும் பாதி தூரம் நடக்கும். இப்பதான் பாதி தூரம். அதுக்கே கால் ரொம்ப வலிக்குது போலயே. கிராஸ் பண்ணல, கால்வாசி தான் கிராஸ் பண்ணிருக்கோம். கிரிவலம் முடிச்சிட்டோம். 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். அதாவது 8:30 மணிக்கு வந்தோம். 9 மணிக்கு சாப்பிட்டு ஸ்டார்ட் பண்ணோம். இப்ப கரெக்டா மணி 1. நாங்க எங்கேயுமே நிக்கல, நடந்தபடியா இருந்ததுனால 1 மணிக்கெல்லாம் முடிச்சிட்டோம். இப்ப சாமி முடிச்சிட்டோம். பஸ் ஏறி வீட்டு கிளம்ப வேண்டியதுதான். வந்தோடனே பஸ் கிடைச்சிச்சு. பஸ்ஸும் ஏறிட்டோம். திருவண்ணாமலையில பஸ் ஏறணும். எத்தனை மணிக்கு ஏறணும்? 1:45 ஏறணும். கரெக்டா 4:15 கொண்டாந்துட்டாங்க. அவ்வளவு ஃபாஸ்டா ஓட்டிட்டு வந்தாங்க. பரவாயில்ல, சீக்கிரமா வந்துட்டு நாங்க. இப்ப இங்க இருந்து நம்ம வீட்டுக்கு ஸ்டேட் பஸ் பிடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கிளம்பாக்கம் வந்தாச்சு. விட்டாச்சு, நல்லபடியா கிரிவலம் முடிச்சாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு 6 மணிக்கெல்லாம் பஸ் நல்லா வேகமா ஓட்டிட்டு வந்தாங்க. திருப்தியா சாமி பார்த்தோம். அவ்வளவுதான் இந்த வீடியோ. மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.